கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் டிவி நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அற்புதமான நல்ல நிகழ்ச்சியில் நீங்கள் புசித்திராத வேறு ஒரு ஆகாரம் என்ற நிகழ்ச்சியில் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நல்ல அற்புதமான பாடங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளின் நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வண்ணமாக நம்மோடு போதகர் மோகன் மனாசி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நம் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்போம். நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து செல்வோம். பஷர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த காலங்களெல்லாம் நல்ல அற்புதமான பாடங்களை நாம் படிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தாங்க. நல்ல மோசேயினுடைய அனுபவத்திலிருந்து நாங்கள் புசித்திராத நல்ல ஆகாரங்களை ஆவியானவர் கொடுத்து கொண்டு வந்தாங்க. மீண்டுமாக கடந்த காணொலியிலே நாம் முக்காடிட்ட சம்பவத்தை குறித்து நம்ம படித்து கொண்டிருந்தோம். அந்த முக்காடிட்டு கொண்ட சம்பவத்தில் மீதம் இருக்கிற சத்தியங்களை நம்ம படித்து ஒரு மிக முக்கியமான சத்தியத்துக்காக நம்ம இந்த நாள் கடந்து வந்திருக்கிறோங்க. ஸோ அந்த முக்காடிட்ட சம்பவத்தில் முதலாவதாக மோசே தேவனை சந்தித்த போது அவன் பயந்து முக்காடிட்டு கொண்டான். ஆனால் சீனாய் மலையிலே தேவனை சந்தித்த போது கற்பனையை வாங்கிய அந்த சூழல்களில் அவன் தேவனோடு இருந்து அவன் கீழே இறங்கி வரும்பொழுது, மோசே கீழே இறங்கி வரும்பொழுது அநேகர் மோசையை கொண்டு அங்கே பயந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? அப்போ அதற்கான காரணங்கள் என்ன, அதற்கான ஆவிக்குரிய பாடங்கள் ஏதேனும் மோசையின் இடத்தில் நமக்கு உண்டா? அதை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்க. நல்லது. இப்போ நம்ம வாசித்தோம், ஏதேனில் சந்திப்பதில் பயம் இல்லாமல் பயத்தோடு முடிந்தது. ஆனால் மோசையோட வாழ்க்கையில் பயத்தோடு ஆரம்பித்து பயம் இல்லாமல் முடிந்தது. மோசே தேவனுடைய சமூகத்திலிருந்து இறங்கி வருகிற பொழுது அவனை பார்த்தவர்கள் பயந்தார்கள். அவரை பார்த்தவர்கள் பயந்தார்கள். அப்போ நீங்க யோசிக்கணும், அப்போ இந்த பயம் எப்படி போச்சு? இந்த பயம் எப்படி போச்சு? மோசே தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். மோசே தேவனால் அங்கீகரிக்கப்பட்டான். எல்லாவற்றுக்கும் மேலாக மோசே தேவனை பார்த்து 40 நாள் கூட இருக்கும்போது பயப்படவில்லை என்றால் அவனிடத்தில் பாவம் இல்லை. காரணம், அந்த பாவத்தை கிறிஸ்து எடுத்து போட்டார் என்ற அர்த்தம். ஒருவேளைங்க பாஸ்டர், பாவம் இருந்துருச்சுன்னா பிரவேசிக்க முடியாது இல்ல? அப்புறம் காலை கயிறு கட்டி தான் இழுத்துருப்பாங்க மோசே. ஆமா, நீங்க சொல்றது ஆசரிப்பு கூடாரத்தின் முறைமையில் அப்படித்தானே? அப்போ மோசே தேவனோடு போய் நின்று கொண்டிருந்தார், 40 நாட்கள் அங்கே இருந்தார். அப்படின்னா மோசையின் பாவம் இல்லாத நிலையை அது நமக்கு பிரதிபலிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். பயப்படல. ஆனா அந்த நிலையிலிருந்து ஒருவன் வருகிற போது மோசேயுடைய முகத்தை பார்த்து ஜனங்கள் பயந்தாங்கன்னா அது மோசே கிட்ட இருந்த வல்லமை இல்லை, தேவனுடைய வல்லமை மோசேவின் இடத்தில் பிரதிபலித்ததனால் பயந்தாங்க. அப்ப ஏன் ஆண்டவர் மோசேவை தேர்ந்தெடுக்கிறார்? அப்போ யோசிச்சு பாருங்க, தேவன் மனிதனோடு இடைப்பட ஆசைப்படுகிறாருங்கிறதா மோசையோட முகம் பிரகாசத்துக்கான காரணம். தேவன் நினைத்திருந்தா தன்னுடைய வல்லமையினாலே என்ன செய்திருக்கலாம்? இஸ்ரவேலர்களை வெளியே கொண்டு வந்திருக்கலாம். அவரால் ஆகாத காரியம் என்ன? ஆமா, அப்போ ஏன் எடுக்கணும் அப்படின்னா தேவன் மனிதனோடு சேர்ந்து செயல்பட விரும்புகிறார். அப்ப அந்த மனிதனோடு அவர் செயல்படுகிற பொழுது மனிதன் தேவனுடைய குணங்களை, சாயல்களை, தன்மைகளை அவன் பெற்றுக்கொள்கிறானே என்றால் அவன் யாரை பிரதிபலிக்கிறான் இருக்கிறானா? தன்னை யார் உண்டாக்கினாரோ, இவன் யாரை ஏற்றுக்கொண்டானோ அவர்களுடைய சாயலாய், அவர்களுடைய ரூபமாய் அவன் காணப்படுகிறான்ங்கிறது தான் மோசையுடைய முகம் நமக்கு கற்றுக் கொடுக்குற. நீங்க சொல்லும் பொழுது அதனுடைய ஆள் அர்த்தம் அவ்வளவாய் புரிகிறது. எப்படி புரியுது அப்படின்னா, மோசே தேவனோடு பழகி இருந்தாரு. தேவனுடைய அந்த பரிசுத்த பிரசனத்தின் சாயல் யார்கிட்ட வந்துச்சுன்னா மோசே கிட்ட வந்துச்சு. அப்ப நீங்க சொன்ன பாடத்தின் அடிப்படையில அதற்கான தன்மை என்ன அப்படின்னா, நாம் கிறிஸ்துவின் குணங்களை பிரதிபலிக்கக்கூடியவர்களாய் இந்த பூமியில் இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த நீங்க பாஸ்டர் ரொம்ப தெளிவா நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷங்க பாஸ்டர். இந்த முக்காடிட்ட சம்பவங்களை குறித்து வேதாகமத்தில் நாங்கள் அறியாத, நாங்கள் புசிக்காத வேற ஏதேனும் ஆகாரம் இருக்குதுங்களா? கண்டிப்பா. இப்போ இந்த இடத்த நம்ம பாக்குறோம். மோசே முக்காடு போட்டதுக்கு பயம் இருந்துச்சு. ஆமாங்க. மோசே கீழே இறங்கி வரும்போது ஜனங்கள் பார்த்து பயந்தாங்க. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் போறதுக்கு நீங்களும் நானும் பயப்படணுமா? அப்ப நமக்குன்னு ஒரு முக்காடு இருக்கா? இல்லைங்களே. அவங்களுக்கு ஒரு முக்காடு இருந்திருந்தா நமக்கு ஒண்ணு இருந்திருக்கணும். கண்டிப்பாங்க இருந்திருக்கணும்ல. மோசே பயப்படுறான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஏன் பயப்படாம போறோம் அப்படின்னா அந்த பயம் உங்களிடத்துல இருந்தும் என்னிடத்துல இருந்து நீக்கப்பட்டதுன்னு தானே அர்த்தம். ஆமா. ஒரு வசனத்தை வாசிப்போம். நம்ம பவுல் எழுதுகிறாரு 2 கொரிந்தியரின் புத்தகம், சரிங்க, 3ஆம் அதிகாரம் 11 நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம்.
அன்றியும் அழிந்து போவது மகிமையுள்ளதா இருந்தால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதா இருக்கிறதே. சரிங்களா? 13 வாசிப்போம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடி மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறது இல்லை. ஏன் போடுறது இல்ல அப்படின்னு சொன்னா 14வது வசனத்துல சொல்றாரு, அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. அன்னைக்கு மோசே பார்க்கும் போது அந்த தோரா புத்தகத்தை அவர்கள் வாசிக்கும் போதெல்லாம் அவர்கள் முக்காடு போட்டுக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது பயத்தோட நின்றார்கள். ஆனா பவுல் சொல்றாரு, எங்களுக்கு அந்த பயம் இல்லை, ஏன் என்று சொன்னால் எங்கள் முக்காடு கிறிஸ்துவின் மூலியமாய் நீக்கப்பட்டிருக்கிறது. பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் இல்லைங்களா இது? அடுத்தது சொல்றாரு பாருங்க 16வது வசனத்துல, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு. ஏன் இன்னும் முக்காடு போட்டுட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் பயப்படுறான். ஏன் பயப்படுறான்? அவனுக்குள்ள இருக்கிற அந்த பாவம் இருந்து கொண்டே இருக்குது. தேவனுடைய சமூகத்துல அவன் வந்து நிக்க முடியாது. ஆனா பவுல் சொல்றாரு, அந்த முக்காடு எங்களை விட்டு நீக்கி போனது, அதை எடுத்து போட்டது கிறிஸ்து. சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் எப்படியா திறந்த முகமாய். அப்ப என்ன தேவையில்லையா? முக்காடு தேவையில்லை. முக்காடு தேவையில்லை. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். நல்ல அற்புதமான சத்தியத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த முக்காடு யார் மூலமாய் நீங்கிட்டு? கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? இதை இன்னும் அறிய ஆவலாக இருக்கிறது. முக்காடு மோசே போட்டுக்கொண்டார், ஆனால் இன்று நாம் அந்த முக்காடை போட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் மூலமாக பார்க்குறோம். அந்த முக்காடு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் அற்புதமான சத்தியங்கள் இதில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் நம்ம சத்தியத்தை தொடரலாங்களா? நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் இந்த சத்தியத்தை நாம் தியானிப்போம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் நாம் சத்தியத்தை படிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். போதகரோடு நாம் இந்த நிகழ்ச்சிக்குள் கடந்து போவோம். பாஸ்டர், ரொம்ப அற்புதமான செய்திகள் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மோசையினால் போடப்பட்ட முக்காடு கிறிஸ்துவினால் நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோமே, எப்படிங்க அது கிறிஸ்துவினால் நீக்கப்பட்டது? அதை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுங்களா? கண்டிப்பா. இப்போ கிறிஸ்துவினால் நீக்கப்பட்டது என்று சொன்னால் முதல்ல 2 விஷயம். பயம் இல்ல. ஓகே, பயம் இல்ல. எனக்கு பயம் இல்ல. மோசே கிட்ட இருந்துச்சு, என்கிட்ட இல்ல. ஏன் இல்லைன்னா, இனி தேவனை சந்திக்கும் போது, அவருடைய பிரசன்னத்தில் நிற்கும் போது எனக்கு எந்த பயமும் இல்லை. அதை யார் சொல்லுகிறேன்னா பவுல் சொல்றார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை தேடி போகிற ஒரு மனிதன் தயங்கி நிற்கும் போதெல்லாம் இந்த 3 வசனங்களை அவன் படிப்பானே என்றார், அந்த பலன் தேவ பலனா இருக்கும். வசனம் எப்படி சொல்லுது? வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு ஏறி போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயையும் கிருபையும் அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். நீங்க நானும் போயிட முடியுமா சாதாரணமா கிருபாசன தண்டைக்கு? முடியாதுங்களே. எங்க இருந்துச்சு அது? கிருபாசன தண்டை எங்க இருந்துங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியுமா? முடியாது. ஆசாரியனை தவிர ஒருவன் போக முடியுமா? முடியாது. பவுல் சொல்றான், அது எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. திரைச்சீலை கிழிந்தது, கிறிஸ்துவின் மரணம் எல்லாத்தையும் ஒழிச்சது. நீ பயப்படாத, எங்க வா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வான்னு சொல்ல, கிருபாசன தண்டைக்கு வான்னு சொல்றான். தைரியமா வா, தைரியமா வா. அதை யார் நீக்கி போட்டா? கிறிஸ்து நீக்கி போட்டா. நீ முக்காடு போடாத. தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கும் அவருடைய பிரசன்னத்தில் தரிசிப்பதற்கும் பயப்படாத. உன் பாவங்கள் எல்லாத்தையும் அவர் சிலுவையிலே ஒழித்து தீர்த்தார். தேவனுக்கும் நமக்கும் இருந்தமான அந்த திரையை அவருடைய மரணத்தினாலே ஜெயித்தார்.
பவுல் சொல்றான், பயப்படாத, தைரியமா வா. இரக்கமும் கிருபையும் கிருபாசன தண்டையில் இருக்கிறதே. தேவன் அங்கிருந்து தானே பேசினாரு. ஆசரிப்பு கூடாரத்துல எங்க இருந்து பேசினாரு? அந்த கிருபாசன தண்டையில் மீது இருந்த நான் பேசுவேன்னு சொன்னாரு. ஆமாங்க, ஆமா. அப்ப பவுல் சொல்றான், இனி என் தேவனை சந்திப்பதில் எனக்கு பயம் அல்ல. என்ன கிறிஸ்து என் பயத்தை எடுத்து போட்டா. இதோ தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது நான் முக்காடு போட வேண்டிய அவசியம் இல்லை. என் முக்காடை கிறிஸ்து விலக்கி போட்டா. ஏனென்று சொன்னால், நான் தைரியமா எனக்கு முன்பாத திரைச்சீலைகளை நகர்த்தி விட்டு கிருபாசனை தண்டை நோக்கி நகர்கிறேன். கிறிஸ்து இரக்கமும் கிருபையும் என்னை காப்பாற்றும். அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் நம்மை காப்பாற்றும். அழிவிலிருந்து அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார் என்பதை ரொம்ப அற்புத விதமா புரிஞ்சுக்கிட்டோம். இதுல இருக்கிற நமக்கான பாடம் இன்னும் ஏதேனும் பாடங்கள் உண்டுங்களா? நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும். சில நேரங்களில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னாடி சொன்னது மாதிரி எல்லா மனுஷனும் பலவீனமானவன். பலவீனங்கள் இருக்கும், விழுகை இருக்கும், அதே நேரத்தில் எழுகை இருக்கும். ஒருவனுடைய விழுகையை பார்த்து நாம் பேசுகிற பொழுது அவனுடைய எழுகையை நம்ம பார்த்து பேச வேண்டியது. இன்னைக்கு ஒரு பாவி விழுந்து போனவன் எழ முடியாமல் இன்னும் பரிதபித்து கொண்டே இருக்கிறானே என்றால், அவன் எழுகிறதற்கு ஆசைப்பட்டாலும் அவனை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை. ஒரு மனிதன் குற்றப்படுத்தும் போது அந்த குற்றத்தை அவன் சிந்தித்து சிந்தித்து, ஓ நான் அப்படிதானா அப்படின்னு அவன் போயிடுறான். ஆனால் கிறிஸ்து அப்படி பார்க்கறது இல்லை. கிறிஸ்து அப்படி பார்க்கறது இல்லைங்கிறதுனால கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும் அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு பாவியை தூக்கி எடுத்து அவர் பரிசுத்தம் பண்ணுகிறார் என்றால், கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும் அந்த பாவிக்கு கை கொடுக்க வேணாமா? நிச்சயமாங்க, நிச்சயமா. பாவி ஆலயத்துக்குள் வரும்போது ஆலயம் கிருபாசன தண்டைக்கு பக்கத்தில் இருக்கிற தைரியத்தை ஒரு பாவிக்கு கொடுக்கணும். அப்பதான் அவன் கிறிஸ்துவை முகமுகமாய் சந்திக்க முடியும், இரக்கத்தை பெற முடியும், மன்னிப்பை பெற முடியும். இந்த பாடம் பவுல் சொல்றான், தைரியமா நீ உள்ளவா. யாரை பார்த்து? பாவிகளை பார்த்து தேவனுடைய பிரசன்னத்துக்கு தைரியமா வா, தைரியமா வா. சபை அப்படி கூப்பிடணுமா? மோசேயின் காலத்தில் ஒருவேளை இந்த பாவத்தோடு ஒரு நபர் சேர முடிஞ்சிருக்குமா? அப்படி அவங்க சேர்ந்திருந்தாங்கன்னா அவனுடைய நிலை என்ன என்பது தெரியும். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்து நமக்காக அவர் எப்பேற்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார் என்பதை பார்க்கும்பொழுது நீங்கள் சொன்னீங்க, சபை அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி. நிச்சயமா அந்த கருத்தை மீண்டும் ஒரு விசை நீங்கள் திருப்பி சொல்ல வேண்டும் என்று ஆசைக்கிறேன். சபை அந்த காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னா அதை எப்படி இன்னும் நேர்த்தியாக செய்யலாம்? ஒன்றும் இல்லை, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எல்லாரும் உள்ள போகணும். வேற என்ன இருக்க முடியும்? நீங்கள் கிறிஸ்துவை மோசே உள்ள போனா அவன் பிரதிபலிச்சதுனால தானே ஜனங்கள் பார்த்து பயப்பட வேண்டியதாச்சு. ஆமாங்க. இப்போ மோசேவும் பயந்து இப்படியே நின்று இருந்தா யாரு ஆண்டவரை போய் சந்திச்சிருக்க முடியும்? சந்திக்க வாய்ப்பே இல்லாம இருந்தது. ஜனங்கள் என்ன சொல்றாங்க? சத்தத்தை கேட்கும் போதே பயந்துட்டாங்க. மோசே நீரே எங்களுக்கும் அவங்க பேச வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். மக்களுடைய மனநிலையை பாருங்க. ஆனா ஆண்டவர் அவங்க பாவமானவங்க நான் பேச மாட்டேன்னு சொன்னாரா? இல்ல. இப்ப யாரு பேச வேணாம்னு சொன்னது? ஆண்டவர் சொன்னாரா? மக்கள் சொன்னாங்க. அப்போ இங்க பாவம் மனநிலையும் யார்கிட்ட தான் இருக்கு? மக்கள் கிட்ட தான். தேவனுடைய பார்வையில இருக்கா? இல்ல. ஜனங்கள் சொல்றாங்க பயமா இருக்கு, நாங்க செத்துருவோம், நீ அவரை பேச வேணான்னு சொல்லு. அப்போ உன் வாழ்க்கை என்ன? உன் வாழ்க்கை என்ன? மோசே பிரதிபலிச்சானே, அந்த மக்கள் அந்த ஆண்டவரை பார்க்க முடியல, மோசையோட பார்க்கறதுக்கே பயப்படலன்னா அப்ப சபை எப்படிப்பட்டதா இருக்கணும்? அவருடைய தன்மைகளை, குணங்களை பிரதிபலிக்கிறதா இருக்கணுமே. இந்த சத்தியத்திற்கு முன்பாக மாயையான உபதேசம் நிலை நிற்காது. நிச்சயமாங்க மாயமான உபதேசம் ஒரு நாள் நிலைநிற்க முடியாது என்றதை நம்ம ரொம்ப நேர்த்தியாக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக செய்திருக்கிற இந்த காரியம் எவ்வளவு பெரியது. மோசையின் காலத்தில் ஒருவேளை ஒரு பாவி இப்படி தைரியமாய் சேர முடியுமான்னு தெரியல. ஆனால் பாவிகளும் நீசர்களுமாய் இருக்கிற நமக்கு எத்தனை பாக்கியம் என்பதை யோசித்து பார்க்கும் பொழுது இதுவல்லவா சுவிசேஷம். கண்டிப்பா அந்த அழைப்பை பாருங்க. பவுல் சொல்லுகிறார், தைரியமா வா. அந்த வார்த்தை என்ன ரொம்ப பலப்படுத்துது. எனக்கு எந்த தடையும் இல்லை என் தேவனை சந்திக்கிறதுல. ஆனால் என் பாவம் தடையா இருந்தது, அது ஒண்ணுதான் இருந்துச்சு. அதை உடைச்சி எரிஞ்சு கிறிஸ்து சிலுவையில் எனக்கு இன்னைக்கு நிறைய நேரங்கள் பாஸ்டர் ஒரு பாவம் செய்யற எல்லா பாவிகளுடைய மனநிலை என்ன அப்படின்னா, என்னை கிறிஸ்து ஏற்றுக்கொள்வாரா, அவர் என்ன உண்மையில அங்கீகரிப்பாரா அப்படின்னு சொல்லி ஏங்கக்கூடிய மனநிலை நம்மில் அநேகருக்கு உண்டு. ஆனால் இந்த ஆகாரம் எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கிறது. நான் எவ்வளவு பெரிய பாவியாய் இருந்தாலும் என்னை மீட்கும் என் ரட்சகர் என்னை ஏற்றுக்கொள்ள எப்பயுமே ஆயத்தமா இருக்கிறார் என்ற காரியத்தை ரொம்ப ஆணித்தனமா நம்ப முடியுதுங்க. இல்ல பாவி இருந்துரும் கூட தைரியமா வர சொல்றாரு. ஆமாங்க, நம்ம எல்லோரும் தைரியமா போவோம், அவர் சுத்தம் பண்ணுவார். நிச்சயமாங்க பாஸ்டர், ரொம்ப நேர்த்தியான நல்ல சத்தியங்களை
தொடர்ச்சியாக நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாவிக்கு பலன் எங்கே இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டோம். நம்ம முக்காடு என்று சொல்லி அப்படியே கடந்து போகிற காரியமாக இல்லாதபடி அந்த முக்காட்டில் முக்கிய சத்தியங்கள் எவ்வளவு என்பதையும் அதில் நமக்கான தூது என்ன என்பதையும் தேவன் ரொம்ப நேர்த்தியாக உங்கள் மூலியமா அற்புதமான ஆகாரத்தை கொடுத்தாங்க. அதற்காக பரலோக தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். அதே போல இன்னும் இந்த மோசேயினுடைய சம்பவத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறத நம்மால் பார்க்க முடியுது. தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகாக நம்ம தொடரலாம் என்று ஆசிக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகாக மீண்டும் சத்தியத்தை படிப்போம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகாக மீண்டும் நாம் சத்தியத்தை படிக்க வருவோம். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகாக மீண்டும் நம் பாடங்களை படிக்கும்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். நம்மோடு போதகர் மோகன் மனாசே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் அநேக விதமான சத்தியங்கள் மோசையின் அனுபவத்தில் உண்டு. தொடர்ச்சியாக படிப்போம். பாஸ்டர், முக்காடின் அனுபவம் எங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த முக்காடின் அனுபவம் ஒரு பாவிக்கு எவ்வளவு பெரிய பலனாய் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு காரியம் மோசனுடைய சம்பவத்தில் எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குதுங்க பாஸ்டர். என்னுடைய கேள்வி மாத்திரமல்ல, வேதாகமத்தை படிக்கிற அநேகருடைய கேள்வியாகவும் இது இருக்கலாம். முக்கியமாக நம்ம நேயர்களுடைய கேள்விகளாக இது இருக்கலாம். ஆண்டவர் எகிப்திலிருந்து தேவ ஜனங்களை அழைத்து கொண்டு வருவதற்கு அவர் அநேக நபர்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம். கண்டிப்பா யாரவனாலும் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனா ஏன் மோசையை தெரிவு செய்வதற்கு மோசையினிடத்தில் என்ன இருந்தது? அதை அந்த ஆகாரத்தை புசிக்க நாங்க ரொம்ப ஆவலா இருக்கிறோம். அதை பற்றிய ஆகாரம் ஏதேனும் இருக்கிறதா? கண்டிப்பா. நீங்க பாருங்களேன், எகிப்துல ஒரு சம்பவம் நடந்தது. நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டாதான் ஏன் மோசைங்கிறது நமக்கு புரியும். ஓகேங்க, சரிங்களா? 1ஆம் அதிகாரம், யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல பார்வோன் இப்படி சொல்றதை நம்ம பார்க்க முடியும். சரிங்க. அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் என்ன நடக்குமா? அவர்களுக்கும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். என்ன ஆச்சுன்னா பயம் வந்துருச்சு. எகிப்தியர்கள் யாரை பார்த்து பயம் வந்துச்சு? இஸ்ரவேலர்களை பார்த்து பயம் வந்துச்சு. 2 காரணம். பழுகி பெருகுறாங்க. எகிப்தியர்களோட இஸ்ரவேலர்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஓகே பாஸ், சரிங்களா? அப்போ என்ன நினைச்சிருக்கலாம்? ஆண்டவர் நினைச்சிருந்தானே அவங்கள விட இவங்க அதிகமா இருக்கிறாங்க, ஒரு சண்டை எழும்பி இருந்தா இஸ்ரவேலர்களே போதும் அவங்கள ஆண்டவர் அப்படி கொண்டு வந்திருக்கலாம்ல. ஆமாங்க, சரி, ரைட். அப்படி இல்லையா? இவனும் என்ன சொல்றான், வேற யாராவது சேர்ந்து போனா கூட நம்மளை கொண்டுருவான். அதனால என்னன்னா, இவன் நம்மளை விட்டு போகவும் கூடாது. ஆனா வளர்ந்துகிட்டங்க இருக்கிறான். இவன் போனா வேலை செய்ய முடியாது, இஸ்ரவேல் போனா வேலை செய்ய முடியாது. சோ வளர்ந்துட்டு அப்ப ஆண்டவர் என்ன நினைக்கலாம், அவங்கள யாராவது ஒருத்தர், ஒரு கிதியோன் மாதிரி, ஒரு சிமியோன் மாதிரி எலும்பி என்ன செய்திருக்கலாம், அந்த ஜனங்களை ஒரு அந்த தேசத்தை அவங்களுக்காக கூட சொந்தமாக இருக்கலாம், இல்ல விடுதலையாகி கூட வந்திருக்கலாம். பட் ஏன் ஆண்டவர் அதை செய்யல? அதுதான் கேள்வி. 1. 2வது, மூப்பர்கள் இருந்தாங்கல்ல, யாராவது வச்சு பேசியிருக்கலாம்ல, ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம்ல. ஏன் மோசே? அப்ப அதை சிந்திச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் வருதில்ல, மோசேவுடைய குணம் ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு பெரிய இதுவா இருந்துச்சு. கேரக்டர். இன்னொன்னு பாருங்களேன், மோசே யாரு? அரண்மனையில் இருந்தான். நல்ல சாப்பாடு, நல்ல ஆடைகள், எந்த கஷ்டமும் இல்லை, செங்கல் சுமக்க வேண்டியதில்லை, சாந்து பூச வேண்டியதில்லை, சாந்து அறுக்க வேண்டியதில்லை, எதுவும் இல்லை. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருந்திருக்கலாம் இல்ல, நல்ல சுகபோகமான வாழ்க்கை. இப்ப அவனுக்கு என்ன தோணுது, என்னதான் அரண்மனையில் இருந்தாலும் என் எபிரேயனை, சகோதரனை, என் சகோதரனை ஒருத்தன் துன்பப்படுத்துறான், அடிக்கிறான், இவன் நேரா போறான், போய் கொண்டு போட்டுறான். அந்த பரிதவிக்கிற உள்ளம் இவன் அடிமை, இவன் அரண்மனையில இருக்கிறான். ஆனா என்ன உள்ளம், ஒரு அடிமை, என் சகோதரனை நீ கொல்ற, தான் வரன்னு கொண்டு போட்டுறான். சம்பவம் நடந்துருது. இப்ப இந்த உள்ளம் மோசேவை எங்கிருந்து எங்க கொண்டு வந்துருச்சு? அரண்மனையிலிருந்து வனாந்தரத்துக்கு கொண்டு வந்துருச்சு. கிறிஸ்து எங்கிருந்து எங்க வந்தாரு? பரலோகத்தில் இருந்து வனாந்தரமான இந்த உலகத்துக்கு வந்தாரு. மோசே கிட்ட அந்த குணம் இருந்துச்சு. அதுதான் தேர்ந்தெடுக்க காரணங்களா? கண்டிப்பா. அவன் எபிரேயர்ல பவுல் சொல்வார், அந்த வசனத்தை நம்ம வாசிக்கணும். ஓகேங்க, பவுல் வாசிக்கணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல, சரிங்க, 24 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே
தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷம் அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினா. அவன் குணம் கிறிஸ்துவோட ஒத்துருந்துச்சு. அதுதான். ஒருவேளை இவன் அரண்மனையிலே இருந்திருந்தா மோசே என்ன ஆயிருப்பான்? மம்மி ஆயிருப்பான். ஏதோ ஒரு கல்லறையில ஏதாவது அடக்கம் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. மோசேவை எகிப்துல மம்மி ஆக்கியிருப்பாங்க. இப்ப மோசே எங்க இருக்கான்? பரலோகத்தில். எதை இழந்து எதை அடைஞ்சான்? அரண்மனையை இழந்ததனால் அவன் பரலோகத்தை அடைஞ்சா. இன்னைக்கு அதை நீங்களும் நானும் அடையணும் தான் அவர் அதை விட்டுட்டு இங்க வந்தாரு. மோசையை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் அந்த குணத்தை பார்த்தாரு. தன் சகோதரனுக்காக நிலையை இறங்கி போய் அவனை மீட்டெடுத்து அவனை கொல்லாம அவன் மரணிக்காம அவனை காப்பாத்தினான்ல, அது கிறிஸ்துவோடைய குணம். கண்டிப்பாங்க பாஸ்டர். நல்ல அரண்மனையில சுகபோகமாய் வாழ்ந்திருக்கலாம், சந்தோஷத்தோடு வாழ்க்கையை கழித்திருக்கலாம். ஆனா பாடு அனுபவிக்கிற வாழ்க்கையை தெரிந்து கொண்டான். யாருக்காகனா? தன் ஜனத்திற்காக. ஸோ அந்த குணம்தான் மோசையை முன்குறிப்பதற்கு காரணமாக இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆண்டவரை ஏற்றுங்க. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு. கண்டிப்பாக. அன்பா இருக்கிறன்னு பரலோகத்திலே உட்காந்துட்டு இருந்தால் உலகத்துக்கு ரட்சிப்பு கிடைச்சுன்னு இருக்குமா? இல்லைங்க. அங்கே அவர் யாருக்கு என்ன அவர் குறைந்து ஏதாவது இருந்திருக்குமா? தூதர்களுக்கு எத்தனை கோடின்னு சொல்ல முடியாது. அவருக்கு சேவை செய்ய பரலோகமே காத்திருந்தது. ஆனால் யாருக்காக வந்தாருன்னா, ஒரே ஒரு அடிமைக்காக, ஒரே ஒரு பாவத்தில் அகப்பட்டவனுக்காக, ஒரே ஒரு பாவிக்காக, நமக்காக வந்தார். ஒவ்வொருவருக்காகவும். எனக்கு மட்டும்தான் அவர் சொந்தம், அந்த உரிமை எனக்கு உண்டு. கிறிஸ்து உனக்கு சொந்தம் இல்லை. என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் போது அவரை நான் உரிமை கொண்டு, அப்படியே தான் நீங்களும் உரிமை கொண்டாடணும். கண்டிப்பாங்க. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் சொல்வதை விட அவர் எல்லாருக்கும் சொந்தமானவர் சொல்றதுதான். கண்டிப்பாங்க பாஸ்டர். ரொம்ப நேர்த்தியான பாடம். ஏன் மோசே அப்படின்னு வரும்பொழுது கிறிஸ்துவின் குணம் மோசையின் இடத்தில் இருந்தமைக்காக மோசையை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நல்ல அற்புதமான செய்திங்க பாஸ்டர். நாங்கள் புசிக்காத வேறொரு ஆகாரத்தை முக்காடின் மூலமாகவும் ஏன் மோசே என்ற காரியத்தின் மூலமாகவும் நல்ல அற்புத காரியங்களை நம்ம படித்தோம். இந்த நாள் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து நல்ல சத்திய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த தேவன் உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாங்கள் உங்களுக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். நேயர்களே, நல்ல அற்புத பாடங்களை நாம் படிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்து கொண்டு வராங்க. நீங்கள் புசித்திராத வேறொரு ஆகாரம் என்ற தலைப்பில் மோசையினுடைய அனுபவங்களையும் அந்த மோசையினுடைய அனுபவம் நமக்கான அனுபவமாக எப்படி மாறி இருக்கிறது என்பதையும் போதகர் மூலமாக நல்ல சத்தியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் இன்னும் நாம் புசித்திராத வேறொரு ஆகாரம் என்ன என்பதை மோசையின் சம்பவத்தில் நாம் கண்டடைய வேண்டுமாய் நாம் தொடர்ந்து ஜெபத்தில் காத்திருந்து தரித்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் காத்திருப்போம். மீண்டும் ஒரு விசை, நீங்கள் புசித்திராத வேறொரு ஆகாரம் என்ற தலைப்பில் அற்புத சத்தியங்களை நாம் படிக்கும் வரை அன்பின் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேவ கிருபை நம்மை தொடர்ந்து தாங்கட்டும். மற்றொரு நிகழ்ச்சியிலே கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.